சசிகலா, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்திக்க முடியாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திணறுவதாகவும், அரசியல் பிரச்சினைகளை அரசியல் ரீதியாக பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக தலைமையை கடுமையாக விமர்சித்தார். அவருக்கு உள்கட்சிக்குள் தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அல்லது சசிகலா அவர்களையும் சந்திக்க முடியாமல் இருப்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அவர் திணறுகிறார் என்பது தெரிகிறது. அவருக்கு பிரச்சனை இருக்கிறதும் தெரிகிறது. அதை அரசியல் ரீதியாகத்தான் அவர் அதை கையாள வேண்டுமே தவிர, மறைந்த தலைவர்களுடைய பெயருக்கு களங்கம் கேட்கக்கூடிய வகையில் அல்லது ஒரு பெயரை வைக்கின்ற பொழுது அதுக்கு எதிர்ப்பு அல்லது இன்னொரு பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி, அதன் மூலமாக அவர்களுடைய தியாகம், அது முத்துராமலிங்க அவர்களே எந்த தியாகத்தை அவரும் ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கூட, ஏற்கனவே சுந்தரலிங்கத்தினுடைய பெயர் வைக்கக்கூடாது என்று எதிர்த்ததனுடைய விளைவாக இப்பொழுது மோடியாக எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் என்று சொன்னால், சுந்தரலிங்கம் என்பவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பட்டியலின பிரிவில் இருந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் பெயரை வைக்கவே கூடாது என்று மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பு ஏற்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் இன்னொரு பெயர் வைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அரசாங்க கட்டிடத்துக்கோ அல்லது விமான நிலையங்களுக்கோ அது எதுக்கும் தமிழ்நாட்டில் இனிமேல் நடைபெறாது. அப்படி இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கின்ற பொழுது தேவையில்லாமல் சர்ச்சைக்குரிய விஷயங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.